முதல்ல புகாரை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பத்தியும், புகார பத்தியும் தான் விசாரிக்கணும். அத விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா தூக்கிட்டு போய் அடிக்கிறது. இங்கேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எந்த அளவுக்கு இல்லீகலா செயல்பட்டுருக்காங்கன்னு லிட்டரலா தெரிஞ்சிருச்சு. உங்க சந்தேகம் கிட்டத்தட்ட பளிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம மேல அவ்ளோ புகார்கள் குவிஞ்சிருக்கு. மோசடி வழக்குகள் வேற. நம்ப முடியுதா? கடந்த 2011 வருஷம் இந்த மதுரை திருமங்கலம் இருக்குல்ல, அந்த பகுதியை சேர்ந்த நிக்கிதா வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை ஏமாத்தியிருக்காங்களாம். எப்போ 2011 நடந்தது. அப்பவே இந்த விஷயம் பெருசா மாறி, ஏன்னா அப்ப டிஜிட்டல் வளர்ச்சிலாம் பெருசா இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோஷியல் மீடியா இல்லாம ஒன்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் தான் இருக்குன்ற பட்சத்துல இவ்வளோ உண்மைகள் வெளியே வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ கூட வாய்ப்பில்லை. ஸோ சமூக வலைதளங்களோட பங்களிப்பு கண்டிப்பாக இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2011 இது போல விஷயம் ஆகுதா, அந்த கேஸ் சார்ந்து பதிவான எஃப்ஐஆர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எஃப்ஐஆரில் ஒட்டுமொத்த குடும்பத்தோட பேரும் இருக்கு. யாரு? நிக்கிதா, இவங்களோட அப்பா, இவங்களோட அம்மா, இவங்களுக்கு ஒரு சகோதரர் வேறு இருக்காப்புல, கவின்னு சொல்லிட்டு பேர். இந்த 4 பேர் பேரும் அந்த எஃப்ஐஆரில் இருக்கு. எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கப்பட்ட ஒரு வழக்கு. ஆனால் இது பெருசாக போகாமல் 2-3 நாட்களே முடிஞ்சது பாருங்க. இதுதான் பெருந்துயரமே. அப்போ இந்த வழக்கில் மட்டும் போலீஸார் காசு வாங்கி செயல்பட்டு இருக்க மாட்டாங்கப்பா. இன்னும் எவ்வளோ வழக்குகள் தமிழகத்தில் இருக்கு, எவ்வளோ பேர் புகார் கொடுத்துருப்பாங்க. அதில் எவ்வளோ பேரை உண்மையான குற்றவாளி இவங்க தான் அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கி போலீஸார் அப்படியே மழுங்கடிச்சிருப்பாங்க. நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியுதுல்ல. இந்த அம்மா இந்த அஜித்குமார் விஷயம் பெருசாக மாறிச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் 3 நாட்கள் வீட்லேயே இல்லை, கிளம்பிட்டாங்க வெளியே. கிளம்பிட்டாங்கன்னு சொல்கிறத விட தலைமறைவுன்னு தான் சொல்லணும். குடும்பத்தோடு எங்கேயோ போயிட்டாங்க. 3 நாட்கள் வரைக்கும் அவங்க வீடு பூட்டப்பட்டு தான் இருந்திருக்கு. இந்த நிக்கிதா கிட்ட நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கோம். எங்களுக்கு இந்த வேலை வாங்கி தரேன், அந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவ்வளோ பணத்தை ஆட்டையை போட்டாங்கன்னு இந்த நபர் உட்பட பல பேர் குற்றச்சாட்டுகள் அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. 2011 நடந்த விஷயம், அதை பற்றி இப்போ வரைக்கும் குற்றச்சாட்டுகள் அடுக்கப்படுதுன்னா எப்பேற்பட்ட மோசடியா அது இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க.